வெல்கம் டு சேனல் எஸ்கிரிப்ட் நான் உங்கள் சூர்யா. நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நம்மளுக்கு இன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய ஷெடியூலுமே அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ 18/6 ஆகிய இன்னைக்கு நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அது மார்னிங்கே ரிலீஸ் ஆகும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்னிங் வந்து ஓகே ஒரு 10 o'clock ரிலீஸ் ஆகும்னு பார்த்தோம், 11 o'clock ரிலீஸ் ஆகும்னு பார்த்தோம், அடுத்து 2 o'clock ரிலீஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ டைம் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3:50 ஆக போகுது. ஆனால் இன்னுமே நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகலை. என்ன காரணமாக இருக்கும்னு சொல்லி நம்ம டிஎன்ஏ வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்கறதுக்காக வந்து நம்ம டிஎன்ஏ வந்து காண்டாக்ட் பண்ணோம். எவ்வளவோ நம்ம காண்டாக்ட் பண்ணி கிட்டத்தட்ட மார்னிங் ஒரு 11 o'clockலேருந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டெலகிராம் சேனல் நீங்கள் இருந்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இடையில கூட ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், இன்னுமே ரிலீஸ் ஆகலை, நம்ம காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. நான் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணேன் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து நம்ம டெலிஃபோன் மூலயமா பண்ணாலும் சரி, இல்லை மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, எந்த வகையில் காண்டாக்ட் பண்ணாலும் அவங்க வந்து கால் வந்து அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் போன வருஷம் இந்த ப்ராப்ளம் நம்ம அட்டன் பண்ணி நம்ம எந்த விஷயம் கேட்டாலும் அட்மிஷன் சைட்லேருந்து அவங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒரு கோளாறு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ கட் ஆஃப் மார்க் ரிலேட்டடாகவோ ஏதோ ஒரு சின்ன இது நடந்திருக்கு. அதனால தான் வந்து இந்த மாதிரி லேட் பண்ணுறாங்க. ஏன் இதில் வந்து இவ்வளோ முக்கியமாக இதை பார்க்குறாங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து நம்மளுக்கு 7.5க்கான ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லிட்டு அதே ஷெட்யூல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாளைக்கு நம்மளுக்கு 7.5க்கான கவுன்சிலிங் நடக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுக்கு 7.5க்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் அவங்க கொடுத்த அந்த ஷெட்யூல் வந்து ப்ராப்பராக ஃபாலோ செய்யப்படும். இல்லைனா அந்த ஷெட்யூலும் வேஸ்ட்டு தான். ஸோ ஓகேங்களா, அதனால் வந்து அந்த ஷெட்யூலை வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து டிஎன்ஏயுடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, நைட் டைமில் தான் அவங்க எல்லா அப்டேட்டுமே பெருசாக கொடுப்பாங்க. ஏன்னா வந்து அந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸுடைய ரஷ் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் ஒரு 8 9 இந்த மாதிரி தான். போன வருஷம்லாம் சீட் அலாட்மெண்ட் வந்து காலையில் 4 மணிக்கு கொடுத்தாங்க, நைட்டு 12 மணிக்கு கொடுத்தாங்க, 11 மணிக்கு கொடுத்தாங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ரஷ்ஷை குறைக்கிறதுக்காகவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக வந்து இந்த லேட் நைட் மீன்ஸ் ஒரு 8 9 இல்லை ஒரு 7 மணிக்கு, இல்லை சொல்ல முடியாது 6 மணிக்கு கூட வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஈவினிங் ஆர் நைட் டைமில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் வெப்சைட்ஸ் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஒரு வெப்சைட் தவிர மற்ற எந்த டிஎன்ஏ வெப்சைட்டுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரிங்களா, அதனால் வந்து மாணவர்கள் தயவு கூர்ந்து நீங்கள் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க அந்த ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நாளைக்கு நம்மளால் வந்து 7.5க்கான ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்கு ஜென்ரல் அகாடமிக் பிரச்சனை இல்லை, ஒகேஷனல் பிரச்சனை இல்லை, அவங்களுக்குலாம் இன்னும் கவுன்சிலிங் டேட் இன்னும் வந்து இருக்குது, 20ஆம் தேதிக்கு மேலே தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு 7.5க்கு கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கணும் அப்படின்னா இன்றைக்கி ரேங்க் லிஸ்ட்டு கம்பல்சரியாக வந்தாகணும். இன்றைக்கி கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட் வந்து நாளைக்கு காலில் வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் ரிலீஸ் ஆகணும், மெயில் ஃபார்வர்ட் ஆகணும், இன்னும் எவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து பொறுமையாக இருங்க, நீங்கள் நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். இங்கே என்னென்ன ரேங்க் லிஸ்ட் வரும், அகாடமிக் தனியாக வருங்க, அகாடமிக்கில் 7.5 தனியாக வரும், ஒகேஷனல் வரும், ஒகேஷனலில் 7.5 வரும். அப்புறமேட்டு வந்து இந்த டிஎன்ஜேஎஃப்யூ தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் தனித்தனியாக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி எப்படி அவங்க கம்பைன் பண்ணி கொடுக்குறாங்களா, இல்லை அதுக்கு தனி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ நம்ம எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன் இந்த மாதிரி வந்து டிஎன்ஏ வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியல. மேக்ஸிமம் மார்னிங் தான் ரிலீஸ் பண்ணணும், ஆனால் அது வந்து இவ்வளோ டிலே ஆகிட்டுருக்கு. நீங்கள் வீடியோ பார்க்குற நிமிஷம் வரைக்கும் வீடியோ இன்னும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகலை. அதனால் மாணவர்கள் வந்து தயவுசெய்து காத்திருக்கணும். நம்ம வந்து ஈவினிங் வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து அதை பற்றி அப்டேட் பண்ணுவோம். தென் வந்து நம்ம இது சேஃபஸ்ட் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக பண்ணிடுவோம். நம்ம மார்னிங் வந்து நம்ம முடிச்சிருவோம். அதே போல் வந்து நாளைக்கு வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் ஃபார் 7.5 எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் வரை இருக்கிறவங்க ரேங்க் லிஸ்ட்டில் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும், இந்த மாதிரியான விஷயங்கள் நாளைக்கு காலையில் வந்து அதுவும் அதே டைமிங் வந்து ஒரு 10-10:30 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து மெயில் வந்து உங்களுடைய மெயிலுக்கு 7.5 எலிஜிபிளான உங்களுடைய மெயிலுக்கு வந்து டிஎன்ஏ சைட்லேருந்து ஒரு மெயில் ஃபார்வேர்ட் ஆகும். ஸோ அந்த மெயில் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு எத்தனை மணிக்கு அந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ கட் ஆஃப் ரேஞ்ச் எத்தனை மணிக்கு வரும், இந்த மாதிரியான டீட்டெயிலாக நம்மளுக்கு நாளைக்கு தான் தெரிய வரும். ஓகேங்களா, இது எல்லாமே நடக்கணும்னா இன்றைக்கி நம்மளுக்கு கவுன்சிலிங்கான அந்த ரேங்க் லிஸ்ட் தரவரிசை பட்டியலானது ரிலீஸ் ஆகணும். ஸோ எல்லாமே வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிற அந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியும். காலையிலேருந்து நம்மளுக்கு நிறைய வந்து மெசேஜஸ், நிறைய வந்து கமெண்ட்ஸ், யூடியூப் கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் வந்து இன்னும் வரல ப்ரோன்ற மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் நம்ம வந்து வீடியோ போடுவோம். ஸோ டெலகிராம் சேனல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதில் நம்ம என்ன பண்ணுறோன்றதை நம்ம ஆன் டு டேட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்.
நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் யூடியூப்ல வந்து ஒரு வீடியோவாக போடணும் அப்படின்றதுனால என்னால் அது பண்ண முடியறதில்ல. ஸோ மாணவர்கள் என்ன பண்ணுங்கன்னா, டெலகிராம் சேனலுக்கான லிங்க் தரேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா மாணவர்களே? ஓகே மாணவர்களே, நம்ம ரேங்க் லிஸ்ட் ஆகட்டும், ஆனதும் ஒரு அப்டேட்டோட வந்து உங்களை சந்திக்கிறோம். அது நன்றி, வணக்கம்.